Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மாம்ஸ் மினி குக்கிங் சேனல்ல என்ன ரெசிபி செய்யலாம்? ஐடியா குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச லேஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த பவுலில் வந்துட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உடைச்ச முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து முட்டையோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச லேஸை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா உடைச்சிக்கோங்க, குட்டி குட்டியா. நல்லா உடைச்சிட்டு இப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மிக்சிங்கில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சமா வந்துட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சிங்கை வந்துட்டு 3 to 4 ஸ்பூன் வந்துட்டு தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். அது கூடவே வந்துட்டு நம்ம வந்து லேஸை வந்து நொறுக்கி வச்சோம்ல, அதை வந்து கொஞ்சமா மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்மியான ஸ்பைசியான லேஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.